புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் அலைய வச்சிட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சிடா நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் பேட்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலம் எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய் இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்துமுத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. 4 எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துல தான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வெக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க. விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. ஆமா ஆமா ஆமா. ஏப்பா ராமசாமி, யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறீங்க? எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பேடி இருந்தா கொடு. ஐயா பத்த வையப்பா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இருட்டு ஆயப்பா ஆயப்பா. யார் என் நேரத்துல? கொஞ்சம் பாரப்பா. என்ன என் நேரத்துல இங்க உட்கார்ந்திருக்க? ஆமா, எங்க போயிட்டு வர? படத்துக்கு போயிட்டு வரேன். என்ன படம்? பேய் வீடு. நல்லா இருந்ததா? எங்கப்பா ஒரே திகிலா இருந்துச்சு. எங்க சவரப்பட்டிய காணோம். சவரப்பட்டி என் நேரத்துல எவனாவது கொண்டாடுவானா? எனக்கு இப்ப சேவ் பண்ணுமையா? பேய் மட்டும் காலையில பண்ணிக்க. காலையில் எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு நாள் கொடுப்பியா? 100 ரூபா கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படின்னா இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயா சீக்கிரம் ஆளு போயிட போறான். நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? 100 ரூபா கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவிங்க்கு 100 ரூபா கொடுத்தா? வா வா வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர்தான். ஏய், இவன் மனசுனாடா புதகுடியில இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கான். குடிச்சானா குடிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்க. அவன் குளிச்சா என்ன குளிக்காட்ட என்ன? முத சோப் போட்டு சேவிங் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஏப்பா, நீ எந்த ஊரு? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி இருப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்பேன். ஏப்பா, இந்த சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல்ல. எது, நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்கார்ந்து நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை ஓடாட்டு வச்சிருக்க. கத்திய வச்சா மலமலான்னு வர வேண்டாமா? என்னடா இது? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிச்சு போட்டு வாங்கண்ணே. என்ன இது?
வாழ்க்கையில உனக்காட்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல. ஆமா இல்லையா? காசு கொடுத்து போயா. குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள்ள நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க உடியா. என்னது அங்க? துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அத கண்டு நீங்க அப்படியே சொக்கி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான். கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கிறேன் சட்டை. இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குறது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோட கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்று கருத. இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா சொன்னாக்கடே. என்னங்க? விடுங்க. இந்த தோலை டீ ஒண்ணு போடுங்க. எப்பதான் இந்த ஊர்ல இந்த அட்டூழியம் ஒளியுமோ, உள்ள வந்தா 5ங்கிறான், வெளியே போனா 10ங்கிறான். என்ன இது அநியாயமா இருக்கு? என்னது அநியாயமா இருக்குதான்? 5 ரூபா கொடுத்தா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே போயிடலாம். இது எங்க தலைவரோட உத்தரவு. யாரு உங்க தலைவர்? அதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்தான் எங்க தலைவர். ஓ, அவர்தான் உங்க தலைவரா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தலைவரா தெரியலையா? நானும் ஒரு நாளைக்கு தலைவராகி காட்டுறேன். இப்பெல்லாம் யார் யாரு தலைவன் ஆகணும்னு விவசாயே இல்லாம போயிடுச்சு. என்னம்மா கண்ணு சொல்லுமா பொண்ணு, சௌக்கியம்மா? யோ சுமாரியா, ஜெயில்னா என்னன்னு தெரியுமா? தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, சொரிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும். நீ 5 ரூபாய் கப்பம் செலுத்தி விட்டு இப்படியே செல், இல்லை என்றால் அப்படியே செல். ஜெயிலையும் ஒரு செல் இருக்கு தெரியுமா? தெரியுமே. போர்ஜரி கேஸ்ல உள்ள போனா 4 வருஷம் கம்பி எண்ணணும். இந்தாமா, நான் இவனுக்கு தாமா தலைவன். எங்க 2 பேருக்கும் தலைவர் இன்னொருத்தர் இருக்காருமா. அப்படியா? அவன் யாருன்னு பாத்துறேன். இப்ப இதான் எனக்கு தேவை. ஒரு மிருகத்தை வளர்த்து மனுஷனா பாக்குறீங்களே, இத்தனை மனுஷங்க இருக்கிறீங்க, உங்களால இந்த மிருகத்தை அடக்க முடியல? பேசாம வேட்டி சட்டை கழிச்சு போட்டு புடவை ஜாக்கெட் மாட்டிக்கங்க. கையில எடுத்து பொழுசாயா வந்தா புள்ள, பொல்லாத பொறு பசங்க பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க. பார்த்து நடந்துக்க, கண்ணே தெரிஞ்சு நடந்துக்க, ஊரே புரிஞ்சு நடந்துக்க. என்ன பண்ண சொல்ற இந்து? எத்தனை அடியாட்களை வச்சு ஊரையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எம தர்ம, நீங்க எல்லாரும் எரும மாடுங்க, அதானே அர்த்தம்? இப்ப இந்த நிலையில நீ சொல்ற வார்த்தை உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் மௌனமா இருக்கிறதுக்கு காரணம், நோயாளியான உன் அத்தைய காப்பாத்தணும்னு தான். ஒத்தடம் கொடுக்குற உன்னோட வார்த்தையில இப்ப எனக்கு தேவையில்லை. சரி சரி, ஆத்திரப்படாத இந்து. உனக்கு எத்தனையோ தடவை லெட்டர் போட்டேன், அப்பெல்லாம் வராம இப்ப திடீர்னு வந்து நிக்கிறியே. ஏன் இப்ப என்னாச்சு? உனக்கு நாட்டு பாடல்கள் வாங்கி தரேன்னு எழுதியிருந்தேனே அந்த தமிழ் வாத்தியார் இப்ப உயிரோட இல்ல. ஐயோ, அப்ப நான் எப்படி? கவலைப்படாத,
அவரோட மகன் கூடிய சீக்கிரம் வந்துருவான், உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வான். ஏய், அங்க பத்தியா வேகமா ஒருத்தன் வர்றான். அவன் வர்றத பார்த்தா கேட்ட உடனே உள்ள புந்துருவான் போல இருக்கு. போய் படக்கடா. அண்ணே வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, அடிக்கடி கொடுத்தா என்னன்னே செய்யறது? பக்கத்துல தெர்மாஸ்திரி எதுக்குடா இருக்கு? அங்க கொண்டு போய் சேர்த்த மாட்டேன். மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்குவீங்க, மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கா? அடி வாங்குறது பேர் தாண்டா அடியாளு. ஏய், நீ போலன்னா நான் ஒண்ணே அடிச்சு விடுவேன். போடா. போங்கண்ணே, உங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலா அவன்கிட்டயே வாங்கிக்குவேன். யோ இல்லையா? நீ பாட்டுல போயிட்டே இருக்க. நான் ஊருக்குள்ள போகணும். நான் என்ன காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னேன்? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. ஊரு புதுசா? இல்லைங்க, பழசுதான். பழசா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸா? டேய், தமிழ்ல சொல்றேன். அதாவது யார் இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலும் தலைக்கு 5 ரூபா மாமூல் கொடுக்கணும். அதத்தான் எங்க தலைவர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு இந்தியில சொல்றாரு. ஏன் அடிக்கிறீங்க? ஏண்டா, அவர் படிச்சவரு என்ன பத்தி என்ன பாரு. இந்தியாடா இது? உருதுல? உருது. யோ, இது என்ன அதிகார உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5 ரூபா கொடுத்து உள்ள போயா. கொடுக்கலன்னா நம்மள பத்தி சொல்ற? போட்டிருக்கிற சட்டையும் பேண்டையும் உருவிட்டு அண்டர்வேரோட அப்படியே அனுப்பிச்சிருவோம். அப்படியா? அப்படி வாங்க, தர்றேன். ஓ, குடுக்கறது இங்கே அப்படியா? அண்டர்வேர்ல இருக்குல்ல. நான் சொல்ற கரெக்டா? அண்ட்ராய்ட்ல இருக்கப்போ. உலவா. ஏய், பையன் பயப்படுறா. 5க்கு 10 கலட்டு. பெரிய தலைவருக்கு 5, இந்த சின்ன தலைவருக்கு 5. ஐயோ, கலட்டாது. இந்த நேரத்துல இருந்து நம்ம ஐயோ, என்ன அவன் டிரைவர் சொன்னா டிரைவர் ஊத்திட்டு என்னாச்சு? டேய், இனிமே யாருகிட்டயாவது 5-10 வசூல் பண்ணீங்க, இன்னைக்கு சட்டையை உரிச்ச மாதிரி நாளைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் அப்பவே சொன்னேங்க, இவர் படிச்சவரு, மாமூல் வாங்காதான்னு சொன்னேன். கேட்டியா? இந்த நீங்க போங்க. அண்ணே வரட்டுங்களா? வேற ஏதாவது? ஐயோ, அண்ணே வணக்கண்ணே, நான் விடுதலை ஆயிட்டேனே. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கண்ணே. அக்கா, நான் தமிழ் வாத்தியார் மகன் வந்திருக்கேன். ஏன்க்கா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காகவா? இந்த ஊர்ல என் கூட யார் பேசினா பேசாட்டி என்ன, எனக்காக என் மகா இருக்கா. தலைவரே, தலைவரே. ஏன்டா அப்படி தொங்கி போய் வரீங்க? ஏண்டா சாக்கடை கொடுத்த பெருச்சாளி? டேயா, அடிச்ச அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன். சரி சரி, மாமூல கொடு. மாமூலா? அத கேட்டதுக்கு தான் இந்த கிழி கிழிச்சு அனுப்பிச்சிட்டான். போய் தலைவர் கூப்பிடறே. ஏன்டா அப்படி கத்துற? கூப்பிடுற. ஏன்னா ஆளாக்கா இருந்துட்டு இந்த ஆட்ட ஆட்டிட்டு போறானே. அவன்கிட்ட செட்டப் இருக்கு. அவன் இப்படியே ஆட்டுவான், இதுக்கு மேலேயே ஆட்டுவான். என்னடா அது அலங்கோலம்? அண்ணே, ஊருக்குள்ள நீங்க புலியா இருந்தீங்க, உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்ப ஒரு சிங்கம் நுழைஞ்சு வச்சனே. யாருடா அந்த சிங்கம்? எவனோ இந்த ஊருக்காரனா, 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கான். வந்துட்டானா? வரேன்டா. ஏய், என்ன கிடையே, ஆயுத பூஜை கொண்டாடிட்டீங்களா? என்ன கிடையா? வாடி போடின்னு சொன்னீங்க, வாயை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. அந்த ரவுடி ரத்தனத்தோட ஆளுங்கன்னா பெரிய கொம்பன் இல்லப்பா, நாக்கு அறுத்து போடுவேன். ஐயா, வேணாம் வேணாம். ஏண்டா அவங்கள வாடி போடி பேசுறியா? பேசுறியா? அடிக்காதீங்க, நான் எப்போ கண்டேன். அக்கா, உங்க சுண்டல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. கொஞ்சம் சுண்டல் கொடுக்கா. அப்படி மரியாதையா கேட்கணும். கொண்டாந்து தர்றேன். என்னடா இந்த வெட்டு வெட்டிட்டு போறா? பழைய பாட்டு இல்ல. ஏடா கடப்பார, என்னங்கண்ணே, ஆயுத பூஜை எதுக்குடா கொண்டாடுறாங்க? அவன் செய்யற தொழில நல்லா ஓஹோன்னு வரணும், நல்லா விருத்தி அடையணும், நல்லா வருமானம் பெருகணும், ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கண்ணே. வக்கீல் எதுக்காக கொண்டாடுறாரு? அதான் கொலை எல்லாம் பெருகணும், கேஸுக்கு வரணும், அதனால வருமானம் பெருகணும்னு வக்கீல கொண்டாடுவாங்கண்ணே. டாக்டர் எதுக்காக கொண்டாடுறாங்க? வியாதிகள் பரவலா பரவிச்சுன்னா நோயாளிங்க வருவாங்க, வருமானம் பெருகும், அதனால டாக்டர் கொண்டாடுறாங்கண்ணே. ஓஹோ, அப்ப நம்ம நாட்டுல அவன் சுயநலத்துக்காக பண்டிகை கொண்டாடுறாங்க. டேய், நம்ம கேட்ல காசு வாங்குறது தப்பே இல்லடா. வாடா. தனா தனா, நீ ஏன்டா வந்து உயிரை எடுக்கிற? உங்க அக்கால வர சொல்ற, உன்னை வச்சு ஊஞ்சல் ஆடுறது. நீங்க அக்காவோட ஊஞ்சல் ஆடுங்க, நான் ஆடுறதுக்கு இப்ப கொஞ்சம் ஊத்துங்க. இந்தா குடிச்சு தொல்ல. இதையாவது கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க, என் உயரத்துக்கு ஊத்தாம.
ஒழுங்கா வேலை செய்ய பாக்கலாம். என்னடா சரக்கெல்லாம் ஒழுங்கா போகுதா? போதுண்ணே. உள்ளையா வெளியா? வெளியேதான். ஆஹா. தலைவரே தலைவரே தலைவரே, அதோ போறாள அந்த பொண்ணுதான் ஊர் ஜனங்க முன்னாடி உங்களை மிருகம்னு திட்டினவன். மிருகம் நான் என்னன்னு காட்டிடுறேன். ஆமா தலைவரே, இதான் சரியான சந்தர்ப்பம். இங்க பாருங்க, நம்ம எவ்வளவோ ஊருக்குள்ள தப்பு பண்றோம். அது எனக்கு தப்பா தெரியல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இந்த தப்பு மட்டும் வேண்டாம். உலகம் எதை எதை தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் எனக்கு ரைட்ரா. அதனால இந்த தப்பையும் செஞ்சிடுறேன். நான் சொன்னா கேட்காம போறீங்க. கிடப்பாரு இங்க வா. என்னங்கண்ணே? ஏன்டா ஏவுகணைக்கு பிறந்தவனே? ஏன் விட்டியா நீ? அடிக்காதடா நீ, அடிக்காதடா. ஐயா, கேட்டு திறந்தாச்சு. உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீ, வானமும் நீயே, வள்ளலும் நீ. போதும், கூழ்ந்தது போதும். பணத்தை கொடு. என்ன ஆ? 5 கேட்டதுக்கு 500 கொடுத்தா, ஆ. 500 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டேன். அப்படியா? கொடு. ஆப்பிரிக்காவில் அழகு ஏண்டா 500 கொடுத்தா 1000 கொடுப்பானா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நீங்க தானே கொடுக்க சொன்னீங்க. நான் கொடுக்க கொடுத்துறதா? இப்ப போயிட்டானடா. நம்மளே எத்த, இவன் எத்தனுக்கு எத்தனா இருக்கானே. இந்த காட்டருமை ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண